கடவுள் மலையினுடைய கடவுள்னு மட்டும் சொல்றோம். அதை விட இன்னொரு அழகான காரணம் இருக்கு. இந்த தமிழ் மேடைகள்ல எல்லாம் பேசுறவங்க பேசுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடின்னு ஒரு பெருமை சொல்வாங்க. இந்த உலகத்தோட படைப்பு நிகழ்ந்த போது மழை பெய்து இந்த உலகம் முழுவதும் கடலாலே மூடப்பட்டிருக்கு. பிறகு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுக்கிட்டே வருது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, தண்ணீர் வடிய ஆரம்பிச்சா முதல்ல எந்த பகுதி தெரியும்? எது மேடான பகுதியோ அதான் முதல்ல தெரியும். அப்படி பூமியில மேடா இருந்த மலை முதலில் தோன்றியது, அதைத்தான் கல் தோன்றின்னு தமிழ்ல சொன்னாங்க. மண் தோன்றான்னு சொன்னா என்ன பொருள்னு கேட்டா, இந்த உழுது விவசாயம் பண்ணி வயல் வந்தது நாகரிகம் வந்த பிறகு வந்தது. இந்த மண் தோன்றா அப்படின்னு சொன்னா விவசாயம் செய்கிற காலம் வருவதற்கு முன்புன்னு அர்த்தம். அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு சொன்னா இந்த பூமியில் மலை தோன்றி வயல் தோன்றாத காலத்தில் தோன்றிய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு. அதான் மலைக்குரிய கடவுளாக முருகன் கொண்டாடப்படுகிறார். அந்த மலைக்கடவுள் பற்றிய மலைக்க வைக்கிற ஒரு பாடல் நாம் ரசிக்க இருக்கிற பாடல். கோடி மலைகளிலே கொடுக்குமலை எந்த மலை? கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்குமலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை 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 முருகா, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, நாடியன் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழு பிறப்பிலும் என்னை எட்டுவேன். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. சக்தி திருமகன் முத்துக்குமரனை மனமே, பக்தி கடலென பற்றி பெருகிட வருவேன். சக்தி திருமகன் முத்துக்குமரனை மனமே, பக்தி கடலென பற்றி பெருகிட வருவேன். பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம், அது அழகிய முகம் காணலாம். உனது மனம் உருகுது முருகா,
எது மழை எது நதி எது கடல் எது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது பனி எது மழை எது நதி எது கடல் எது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் குகனே முருகா. ஸ்ரீனி, வாவ், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஐ திங்க் மற்றதெல்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க. அவங்க எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்காங்க டு சே சம்திங். மகாராஜா சார். சங்கீத கலாநிதி, மறைந்தும் இன்னும் மறையாமல் எங்கள் எல்லார் நெஞ்சங்கள்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மதுரை சோமா அண்ணன் அவர்களுக்கு ஒரே பாடலில் உலக புகழ் வாங்கி கொடுத்த பாடல் இது. எனக்கு தெரிஞ்ச அவர் வேறு எந்த படத்துலையுமே அதற்கு முன்னையும் பாடலை, அதற்கு பின்னையும் பாடலை. இந்த ஒரு பாடல் தான். இந்த பாட்டெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள் எடுத்து நீங்கள் தைரியமாக பாடுறதுக்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு உங்களை கொடுக்கணும். நல்லா அற்புதமாக பண்ணீங்க. அதே நேரத்தில் அந்த ஸ்லாண்டு கடைசியில் அந்த மேல் போய் நிற்கும் பொழுது அதில் வாய்ஸ் ஆன்னு கேட்கக்கூடாது, ஆன்னு கேட்கணும். எண்டு என்ன, அந்த எண்டு என்ன சொல்லுங்க? வருவாய் குகனே வேலையா. பாடுங்களா? வேலையா அப்படி கேட்கணும். அந்த ஆறு அப்படி கேட்கணும், ஆன்னு கேட்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் தான். மற்றபடி பிரமாமா பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ மகாராஜா சார். பொன்னி சார். ஸ்ரீனி, லவ்லி சாய்ஸ் ஸ்ரீனி. நீங்கள் கரெக்டாக இந்த சங்கதிகள்லாம் பாடினீங்க. பட் என்ன மிஸ் ஆச்சுன்னா அந்த ஃபீல் மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த தேவரின் குலம் காக்கும் வேலையா, அது என்ன நீங்கள் பாடினீங்க, அது என்னமோ பண்ணுறீங்க அந்த வார்த்தையை. தேவரின் குலம் காக்கும் வேலையா ஃபுல் அங்கே ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? கேன் யூ கிவ் இட் a little more throw in that? தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதா. தேவனின் குலம் காக்கும், அது வரணும். அதான் அவர் சொன்ன, அவர் கேட்ட எமோஷனல். தேவனின் குலம் காக்கும் வேலையா. குட் ஸ்ரீனி. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Let's welcome Balaji and Sivakarthikeyan. Hello, game விளையாட போயிட்டு இருக்கோம்ல. Why disturbance? Yo, game இங்க விளையாடு. Let's welcome John Vijay and Shilpam. தீபக் தான் இந்த டீமை லீட் பண்ண போறாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு பரிசு வச்சிருக்கோம்.